வடசென்னை வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த ரூம்குள்ள எப்படி லைட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ மற்ற ஸ்டுடியோவில் எப்படி லைட்டிங் இருக்குன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஜெயில மட்டும் யாரும் போய் பார்த்துட்டு வர முடியாது. அப்போ பார்த்தவங்க தான் சொல்லணும். என்னதான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஒரு சரி நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம், நடைமுறையே கிடையாது, கனவுல கூட நடக்காது. அப்படின்னும் போது இது யாரை பற்றி தெரியும்? ஒரு கேங்ஸ்டர் கதை எடுக்கிறோம். அப்போ அந்த கேங்ஸ்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனோட பேச்சு ஸ்டைல் எப்படி இருக்கும், இப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் 2-3 பேரை பார்த்துருக்காரு. 2 பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடசென்னை. வடசென்னைனா ஒரு பெரிய டான். அது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய டான் தான் வந்து மாலைக்கண் செல்வம். வீரமணிலாம் கிடையாது. வீரமணியிட இந்த பக்கம் நீ ஒரு ஃபிஷர்மேன், அவரும் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு இது க்ரௌ வச்சிருக்காரே தவிர வீரமணி கையில் ஆர்பார் கிடையாது. மாலைக்கண் செல்வம் கையில் தான் ஆர்பார் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கண் செல்வம் தான் நீங்கள் பொல்லாதவன் படத்தில் வர செல்வம் கேரக்டர். புரியுதுங்களா? பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் எந்த அதே மாலைக்கண் செல்வம் தான் கேரம் போர்டு. அவர் போட்டார்னா 10 காயின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். சென்னையில் ஒரு 2வது கேட்டகரியில் இருந்த ஒரு பெரிய ரவுடி 4 அடி தான் இருப்பார். இப்போ நம்ம மாலைக்கண் செல்வம் இருக்கும். அவர் இருக்கும்போது மாலைக்கண் செல்வம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர முடியாது. செல்வம் தான் வச்சுங்க.